ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மைல்டு மட்டன் புலாவ் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெள்ளைப்பூடு, இஞ்சி நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோவா தான் நான் பண்ணது. ரொம்ப லாங்கா பண்ணல. எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஃபுல் லாங் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அதுக்கப்புறம் மட்டன் கழுவி நல்லா சுத்தமா கழுவி அத அவிச்சு அந்த தண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, மட்டன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா, அந்த தண்ணி இத அவிக்கும்போது நம்ம ஒரு வெங்காயம், அ அக்கா இந்த காஞ்ச கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு இத அவிச்சு, அத நான் தனியா இருத்து எடுத்துட்டேன். வெறும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கறியும், தண்ணியும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியில எண்ணெய் சூடு பண்ணி, அதில இது கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குங்க. இந்த புலாவ் நான் யாரு பார்த்து நான் செய்யல. இது என்னோட சொந்த புலாவ் தான். நானா இத இப்படி ஒரு பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிச்சது தான். இது நான் யூகே புலாவ்னு வச்சிருக்கேன். அந்த யூகே புலாவுக்கு ஃபுல் ஃபார்ம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இது ரொம்பவே டேஸ்ட்டா ஒரு புலாவு. ரொம்ப மைல்டானது. நம்மளுக்கு இப்போ வெங்காயம் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம கறி தனியா எடுத்து வச்சிருக்கோம். தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கறியில நம்ம 2 முட்டை, அதுக்கப்புறம் சின்ன உருளைக்கிழங்கு அதுவும் அவிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே போட்டு அந்த வெங்காயம் ப்ரவுன் ஆன உடனே எல்லாம் போட்டு வதக்குங்க. இதில கொஞ்சம் வெள்ளை பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இதில மிளகுப்பொடி, மஞ்சள் பொடி எதுவுமே நீங்க போடக்கூடாது. கொத்தமல்லி பொடி எதுவுமே போடக்கூடாது. அது கலர்லாம் போடுறது இப்போ தான் போடுதாங்க. அந்த காலத்தில இப்படி பிரியாணி பண்ணும்போது இப்படியெல்லாம் போட மாட்டாங்க. பிரியாணியா இருக்கட்டும், புலாவா இருக்கட்டும், அதிலலாம் கலர் போட மாட்டாங்க. நேச்சுரல் கலர், நேச்சுரல் நேச்சுரல் அதில நம்ம சில விஷயங்கள் போடும்போது, அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கெமிக்கல் போடுறது அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. இப்போ அவிச்சு வச்ச தண்ணிய நம்ம அதில ஊத்தியாச்சு. அதே நம்ம வதக்குன கறியிலே நம்ம அவிச்சு வச்ச தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம அரிசி ஒரு 1/2 மணி நேரம் கழுவி பாஸ்மதி அரிசி, இண்டியா கேட் அரிசி நான் கழுவி வச்சிருந்தேன். 1/2 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சது. இப்ப அதுதான் நம்ம அதில தட்ட போறோம். இத கொஞ்சம் அப்படி பொறுமையா கிண்டி விடுங்க. நீங்க ரொம்ப கிண்டுனீங்கன்னா அது உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. அந்த அரிசி உங்களுக்கு நல்லா வரணும், பொலபொலன்னு வரணும், அதுக்கு குழையக்கூடாது அப்படின்னா, நீங்க அது மேல இருக்க லீடு எடுத்து அப்படின்னா நம்ம மூடி எடுத்து, அது மேல நீங்க காட்டன் துணிய கெட்டி அது மேல மூடி வைங்க. இதனால என்ன அப்படின்னா, அதில அந்த வெக்கையில வர அந்த ஆவியில வர அந்த தண்ணி இந்த காட்டன் துணி இழுத்துரும் பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க இப்படி பண்ணி பாருங்க. ஒரு ஒரு அரிசி அப்படியே தனித்தனியா இருக்கும் பாருங்க. ஆனா நீங்க ஜாக்கிரதையா பண்ணணும். துணியில தீ பற்றக்கூடாது. இப்ப பாருங்க நான் 1/2 மணி நேரம் தம் குடுத்து இப்ப எடுத்திருக்கேன். அரிசி பாருங்க ஒண்ணொண்ணா எப்படி நிக்கி பாருங்க. எந்திரிச்சு அரிசி ஃபுல்லா நிக்க மாரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அந்த மட்டன் புலாவ் நீங்க ஒரு தடவ சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பாவே மட்டன் பிரியாணி தொட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளோ மைல்டா இத சாப்பிட்ட அப்புறம் நம்மளுக்கு ஹெவியான ஃபீலே இருக்காது. இதில நான் தாளிக்கும்போது எண்ணெய் ஊத்தாம நான் நெய் ஊத்தியிருக்கேன். அத மாரி மேலேயும் கொஞ்சம் நெய் ஊத்தியிருக்கேன். இதில எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. நீங்க சின்ன குழந்தைக்கு கூட குடுக்கலாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான இது மட்டன் புலாவ். இத நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி ஒரு யூனிக்கான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா, என்னோட சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க கண்டிப்பா இது மாரி ஒரு மெத்தட்ல நீங்க புலாவ் பண்ணி தான் பாருங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு யூகேன்னு பேர் குடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சின்ன கிராமம்.